அங்கன்வாடி சத்து மாவு வச்சு எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்துட்டு குக்கரை யூஸ் பண்ணி நான் கேக் பண்ண போறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்மால் கப் அளவுக்கு வந்துட்டு நீங்க மாவு எடுத்துக்கோங்க. இதே கப்ல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு வந்துட்டு ஜீனி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவுல வந்துட்டு ஜீனி இருக்கும், அதனால வந்துட்டு 1/4 கப் வந்துட்டு ஜீனி எடுத்துக்கிட்டா போதும். அதுலயே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு வந்துட்டு ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்துட்டு வாசனை இல்லாத ஆயிலா வந்துட்டு எடுத்துக்கணும். ஒரு 2 முட்டை 3 ஏலக்காய் வந்துட்டு எடுத்துக்கோங்க. தேவையான சோடாப்பும் அண்ட் தென் பேக்கிங் பவுடர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு நம்ம முட்டையையும் ஜீனியும் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டை ஜீனியை பீட் பண்றப்பயே அந்த 3 ஏலக்காவையும் போட்டு அதுலயே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டாலே எடுத்து வச்சிருக்கேன் ஜீனியை வந்துட்டு இதில் சேர்த்துவாங்க. இந்த 3 ஏலக்காவையும் வந்துட்டு இதுலேயே சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா நுரையா தெரியும். அதில் அந்த ஸ்டேஜில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு எடுத்து வச்ச காயில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்குவோம். அந்த அரைச்சி வச்சிருக்க முட்டையும் ஆயில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்குவோம். நல்லா ஆயிரம் முட்டையை வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு மாவு வந்துட்டு நம்ம சளிச்சு வந்துட்டு சேர்த்துக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா நைஸா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை ரொம்ப திப்பி திப்பியா இருந்துச்சுன்னா மிக்சியில வந்துட்டு ஒரு 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 ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டு நீங்க வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோடாப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா சரிச்சு போட்டுக்கோங்க. வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே சைடு வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு வந்துட்டு மாத்தாங்க. அப்படி இல்லைன்னா நட்ஸ் எதனா வந்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லை அந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்துக்கணும்.
மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்துட்டு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லிக்விடாக வரும். இந்த ஸ்டேஜுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்றத குக்கரில் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட்டான வந்துட்டு தோசைக்கல் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. வந்து தோசைக்கல் வந்து அடுப்பு வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு குக்கரில் வந்துட்டு ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு மைதா மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து குக்கரில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. சைட் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் வந்து நல்லா சைடெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டீல் டப்பி வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் வந்துட்டு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை வந்துட்டு லிட் இல்லாமல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்துட்டு ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். குக் ஆகிட்டா அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டூத் பிக் எடுத்துக்கோங்க. உள்ளார விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா குக் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இல்லை ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சு திரும்ப வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது குக் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு சைடு காரணமாக வந்துட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வந்துடும். இது ஒரு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பிளேட்டுக்கு வந்துட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. கேக் நல்லா சாஃப்டா நல்லா குக் ஆகி வந்திருக்கு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.